வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது எலுமிச்சம்பழம். பல காலமா நமது நாட்டுல பயன்படுத்தப்பட்ட வரும் பழங்கள்ல இதுதான் முதலிடத்தை பிடிக்குது. இதோட இல்லாத நல்ல பண்புகளே இல்லைன்னு சொல்லலாம். இது ஒரு சர்வதேச நிவாரணி. அதனால்தான் எலுமிச்சம்பழத்திற்கு மருத்துவ மன்னன் என்ற சிறப்பு பெயரும் இருக்கு. நோய் வந்த பின் தடுக்கிறது ஒரு முறை, நோய் வராம முன்கூட்டியே தடுத்துக் கொள்வது மற்றொரு முறை. நோய் வராம தடுத்து உடல் நலத்தை காத்துக்கொள்ள என்னென்ன பொருட்கள் அவசியமா தேவையோ அது அத்தனையுமே இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்குது. எப்பவுமே மிகவும் உயரமான இடங்கள்ல மேல செல்ல செல்ல பிராணவாயு குறைவாகத்தான் இருக்கும். அப்போது எலுமிச்சம்பழத்தை கடிச்சு அதோட ரசத்தை வாயினால உறிஞ்சினா காற்றோட்டம் இல்லாத குறைய போக்கும். அவன் இந்த மாதிரி காற்ற உள்ளடக்கி உள்ள பழமே இதுதான். ரத்த கொதிப்பை தடுக்கிறதுல எலுமிச்சம்பழத்திற்கு பெரும் பங்கு இருக்கு. கெட்ட ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் மருந்துகளும் எலுமிச்சம்பழத்தை காட்டுல மிகவும் சிறந்த மருந்து வேறொன்றும் இல்லை. காய்ச்சலை போக்குறதுலயும் அதனை தடுமனை போக்குறதுலயும் எலுமிச்சம்பழம் பெரும் பங்கு வகிக்குது. மண்ணீரல் வீக்கத்தை கட்டுப்படுத்தும், பித்தப்பை சம்பந்தமாக ஏற்படும் மஞ்சக்காமாலை போன்ற வியாதிகளை குணப்படுத்தும். எலுமிச்சம்பழத்தில் உள்ள விட்டமின், சிட்ரிக் அமிலம் கிருமிகளை எளிதில் கொள்ளக்கூடியது. அதனால தான் நோய்களின் கிருமிகள் உடல்ல வளர விடாம எளிதில தடுத்து விடுது. மேலும் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால உடம்புல கால்சியம் சத்து குறைஞ்சவங்களுக்கு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தால் பலன் கிடைக்கும். இதனால அரிப்பு, நமைச்சல், சொறி, சிரங்கு, பட, கரப்பான் எல்லா விதமான தோல் நோய் பிள்ளைகள்லாம் எளிதில் நீங்கிடும். எலுமிச்சம்பழ சாற்றுல புரோட்டீன், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட் மற்றும் பல விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இரத்தப்போக்கினால மரணம் ஏற்படாதவாறு இது தடுக்குது. எலுமிச்சையில தயாரிக்கப்படுற மருந்து இரத்த பேதி, கிரானி போன்ற பிணிகளையும் நீக்கவும் உதவுது. மலேரியா காய்ச்சல் கண்டவங்க கூட எலுமிச்சல் பழசாற்றையும் தேனையும் சமமா கலந்து ஒரு அவுன்ஸ் வீதம் கொடுத்து வந்தா உடனே குணமாகும். மூக்குல ரத்தம் அடிஞ்சா அதை உடனே நிறுத்தும் திறன் இந்த பழத்திற்கு தான் இருக்கு. மெலிஞ்சு போன சிறு குழந்தைங்களுக்கு காலை மாலை நேரங்கள்ல இளம் வெந்நீர்ல ஒரு பழத்தோட சாற்றை கலந்து குளிப்பாட்டி வரும்போது கொடுத்து வந்தா உடல் உஷ்ணம் குறைஞ்சு குழந்தை நல்லா வளர்ந்து அழகோட திகழுமா. இதனால எலும்புருக்கி நோயும் குணமடையும். காயம்பட்ட இடத்துல ரத்தத்தை உடனடியா நிறுத்தக்கூடிய அற்புத தன்மை இதற்கு இருக்கு. கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ள உதவுது. கல்லீரல் சீர்கெட்டா மூளை, இதயம், இரைப்பை, சிறுநீர்ப்பை இத்தனையும் பாதிக்கப்படும். இதனால ஏற்படும் வியாதிகள் ஏராளம். எலுமிச்சம் சாறு, தேன், தக்காளி சாறு இவை மூன்றும் சம அளவு எடுத்து காலை மாலை நேரங்கள்ல வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் கொடுத்து வந்தா கல்லீரலோட சீர்கேடுகள் அனைத்தையும் அடியோடு மறைச்சிடணும். உடலும் தெம்பா இருக்குமா. கஷேராக இருமலும் கூட இதனால குறைஞ்சு விடுது. ரத்த ஓட்டம் சீர்பெருது. இதனால சிறுநீரில் உள்ள சர்க்கரை பொருளும் குறைஞ்சு விடுது. உடலுக்கு வேண்டிய உயிர் ஓட்டத்தையும் ஒளியையும் அழகினையும் எலுமிச்சம்பழத்தின் மூலம் பெறலாம். பெண்கள் சுகமா பிரசவிக்க எலுமிச்சம்பழம் மிகவும் உதவியாக இருக்கிறது. கர்ப்பம் தரிச்ச 4வது மாசத்திலிருந்தே காலையும் மாலையும் எலுமிச்சம் ரசத்தை தண்ணீர்ல கலந்து அதில் ஒரு தேக்கரண்டி தேனையும் விட்டு நன்றா காய்ச்சி கலக்கி அருந்த வேண்டுமா. இரவு படுக்கும் போது எலுமிச்சம்பழத்தை நறுக்கி முகத்துல நல்ல சாறுபடிய தேய்ச்சி விட்டு படுத்துனா காலையில எழுந்திருச்சு வெந்நீர்ல முகத்தை கழுவணும். இப்படி சில நாள் செஞ்சு வந்தா முகத்தில் உள்ள பருக்கள் எல்லாம் மறைஞ்சு முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் தோன்றும். அடிக்கடி முகத்துல வியர்வையும் தோன்றாதான். முகத்தில் உள்ள அம்மை தழும்புகளை போக்கும், குடலில் உறைந்துள்ள அமிலத்தை போக்கும், கழிவுப் பொருட்களை வெளியேற்றும். தலைமுடி உதிர்பவர்கள் சில நெல்லிக்கனிகளை கொட்டை நீக்கி ஒட்ட ஒட்ட அரைச்சி அதுல எலுமிச்சை ரசத்தை கலந்து தலையில தடவி வந்தா தலைமுடி உதிர்ந்து நிற்கத்தோட முடி நல்ல கருகருன்னு வளர்ந்துருமா. வேக வச்ச புதினா நீர்ல எலுமிச்சம்பழ சாற்றை கலந்து குடிச்சு வந்தா பித்தத்தினால ஏற்படும் தொல்லைகள் எல்லாம் எளிதில் போயிடும். இரத்த வேதி, மூலவியாதி இவைகளுக்கெல்லாம் எலுமிச்சம்பழம் கை கண்ட மருந்து. காது வலி ஏற்பட்டா எலுமிச்சம் சாற்றோட இஞ்சி சாற்றையும் கலந்து சற்று சூடாக்கி 2-3 சொட்டு காதுல விட்டா உடனே வலி நின்னுடுமா. சிலருக்கு கண் பார்வையில மங்கல் ஏற்படுறது உண்டு. இரவு படுக்கும் பொழுது எலுமிச்சை ரசத்தை 2-3 துளிகள் கண்கள்ல விட்டுக்கிட்டு வந்தா கண் பார்வை தெளிவடையுமா. முதல்ல கண்கள்ல எரிச்சல் ஏற்படும், பின்னாடி சரியாயிடும்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வருமான்னு தெரியலீங்க. காலராவுக்கு எலுமிச்சம்பழ சாறு நல்ல வைத்தியம். காலரான்னு தெரிஞ்சா எலுமிச்சை சாற்றோட சிறிது வெங்காய சாறையும் கலந்து குடிக்கலாம். வாந்தி பேதி உடனே நின்றுமா. தேல் கொட்டிய கடிவாயில எலுமிச்சை ரசத்தோட உப்பையும் கலந்து பற்று போட்டா கடுப்பு நிற்கும்.
எலுமிச்சம்பழ விதைகளை அரைச்சு உப்பு கலந்து சாப்பிட்டா தேல்கடி விஷம் இறங்கிடும். நகசுத்தி ஏற்பட்டா எலுமிச்சம்பழத்தை விரல்ல சொருகி வைப்பாங்க. அதுல ஏற்படும் சீழை அப்படியே அது உறிஞ்சுக்குமா. உடனே வலியும் நின்றுடுமா. பல்லீர்ல ரத்தம் அடிஞ்சாலும் இந்த பழரசம் நிறுத்திவிடும். பழரசத்தை தண்ணீர்ல கலந்து கொப்பளிச்சு வந்தா போதும். வாய்ப்புண், ஈறு வீக்கம் இவைகளை போக்கும். எலுமிச்சம்பழம் உதவுது. எலுமிச்ச ரசத்தை பன்னீர்ல கலந்து அத்தோட தண்ணீரையும் சேர்த்து அதிகாலையில கொப்பளித்துவாங்க. சீக்கிரத்துல குணமடையும். இவ்விதம் சகல நோய்களுக்கும் மருந்தாக எலுமிச்சம்பழம் பயன்பட்டு சர்வரோக நிவாரணியா திகழுது. எலுமிச்சம்பழம் கலந்த சர்பத் போன்ற பானங்களை சாப்பிடலாம். சமையலிலும் இது சேர்த்துக்கலாம். உடல் வலிக்கு நல்லதொரு மருந்தா இது பயன்படுது. என்ன நண்பர்களே, பசி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.